அனைவருக்கும் தமிழ் கூடலின் வணக்கங்கள். பிஜிடிஆர்பி தமிழ் 17/9/2025 தேர்வு எண் 45 அலகு 7ல் 5 இலக்கணத்தில் சொல் டாப்பிக்கில் ஒரு 10 கொஸ்டின் எடுத்திருக்கோம். வினா எண் 1. ஒரு சொல் ஒரு மொழியாக நின்று ஒரு பொருள் தரும். அதே போல் தொடர்மொழி போலவும் பொருள் தருதல் எவ்வகையை சாரும்? ஒரு மொழி, தொடர்மொழி, பொதுமொழி இவற்றில் எதுவும் இல்லை. கேள்வி எண் 2. தவறான இணையை தேர்வு செய்க. எருது பசு, கடா கொரா, கலைமான் பிணைமான், கடுவன் மந்தி. கேள்வி எண் 3. கீழ்கண்டவற்றுள் வேறுபட்டதை தேர்க. மலை, மண், மயில், காற்று. இதில் எது வேறுபட்டிருக்குன்னு தேர்ந்தெடுக்கணும். கேள்வி எண் 4. கேட்பவனையும் அவனை சார்ந்தவர்களையும் குறிப்பது. தன்மை, முன்னிலை, உளபாட்டு தன்மை, பன்மை, படர்க்கை. கேள்வி எண் 5. ஒரு பொருள் குறித்த பல சொல்லாகியும் பல பொருள் குறித்த ஒரு சொல்லாகியும் அரிது உணர் பொருளென பிரிசொல் ஆகும். நன்னூல் நூற்பா எது? இது எத்தனாவது நூற்பான்னு கேட்டிருக்காங்க. 262, 272, 282, 292. கேள்வி எண் 6. கூற்று 1. சால, உரு, தவ, நனி, கூர், கழி இச்சொற்கள் அனைத்தும் மிகுதி என்ற ஒரே பொருளை தருகின்றன. கூற்று 2. ஆதலால் இவை ஒரு பொருள் குறித்த பல உரித்திரி சொற்கள் ஆகும். ஆப்ஷன் பாருங்கள். கூற்று 1 சரி, 2 தவறு, 2ம் சரி. கூற்று 1 தவறு, 2 சரி, 2ம் தவறு. எதுன்னு சொல்லி சூஸ் பண்ணுங்கள். கேள்வி எண் 7. பொறுத்துக. அந்தோ, கொக்கு, கொலுசு, பீங்கான் இந்த சைடு கொடுத்துருக்காங்க. அது எந்த மொழி சொல்லி இந்த சைடு கொடுத்துருக்காங்க. துளு, தெலுங்கு, சீனா, சிங்கள. அதை பொருத்தணும். கேள்வி எண் 8. சொல் வழங்கும் பகுதி பற்றிய குறிப்புகள். அப்பாவின் தாயை அப்பத்தா அப்படின்னு சொல்கிறது எந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணோம். சரி, நேருக்கு நேர் கொடுத்துருக்காங்க. இது சரி தவறுன்ட்டு எது சரின்னு சூஸ் பண்ணோம். தாயை ஆய் என்பது தஞ்சை சொல். கிணற்றை கேணி என்பது விழுப்புரம் கொடுத்துருக்காங்க. காரணம், காரியம், அட்டகாசம் வடமொழின்னு கொடுத்துருக்காங்க. இதில் எது சரின்னு பார்த்து சூஸ் பண்ணுங்கள். கேள்வி எண் 9. கவித்துவம், சூத்திரதாரி, குழந்தைத்தனம் போன்ற சொற்களுக்கு சரியான பெயரை தேர்க. பெயரடி ஆக்கப்பெயர், ஆக்கப்பெயர், வினையடி ஆக்கப்பெயர் இவற்றில் எதுவும் இல்லை. கேள்வி எண் 10. சிதம்பரம் சிரித்தான், டிசம்பர் பூத்தது போன்றன என்ன ஆகுப்பெயர்கள் முறையே கூறுக. காலவாகுப்பெயர், இடவாகுப்பெயர், சினையாகுப்பெயர், தொழிலாகுப்பெயர், இடவாகுப்பெயர், காலவாகுப்பெயர், சினையாகுப்பெயர், காலவாகுப்பெயர். 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். முதல் கேள்வி. ஒரு சொல் ஒரு மொழியாக நின்று ஒரு பொருள் தரும். அதே போல் தொடர்மொழி போலவும் பொருள் தருதல் எவ்வகையை சாரும்? இது ஆப்ஷன் இ பொதுமொழி. 2 தவறான இணையை தேர்வு செய்க. இதுக்கு ஆப்ஷன் ஆ கடானா கொரான்றது தவறு, மீதியெல்லாம் கரெக்டாக இருக்குது. கேள்வி எண் 3. கீழ்கண்டவற்றுள் வேறுபட்டதை தேர்க. மயில். மீதெல்லாம் பாருங்கள். மலை, மண், காற்று இதெல்லாம் உயிரற்ற பொருட்கள். மயில் உயிருள்ள பொருள். கேள்வி எண் 4. கேட்பவனையும் அவனை சார்ந்தவர்களையும் குறிப்பது. முன்னிலை. முன்னிலை ஆன்சர். அடுத்து கேள்வி எண் 5. ஒரு பொருள் குறித்த பல சொல்லாகியும் பல பொருள் குறித்த ஒரு சொல்லாகியும் அரிது உணர் பொருளென திரிசொல் ஆகும். இது நன்னூலில் எத்தனையாவது நூற்பா? 272. ஆப்ஷன் ஆ. அடுத்து கேள்வி எண் 6 பாருங்கள். கூற்று 1. சால, உரு, தவ, நனி, கூர், கழி இச்சொற்கள் அனைத்தும் மிகுதி என்ற ஒரே பொருளை தருகின்றன. கூற்று 1 தவறு. கூற்று 2 பாருங்கள். ஆதலால் இவை ஒரு பொருள் குறித்த பல உரித்திரி சொற்கள் ஆகும். இது சரி. அப்போ கூற்று 1 தவறு, 2 சரி. 7. பொறுத்துக. அந்தோ அது சிங்கள மொழி. கொக்கு துளு மொழிச்சொல். கொலுசு தெலுங்கு மொழிச்சொல். பீங்கான் சீன மொழிச்சொல். இப்போ 4, 1, 2, 3 ஆ. 8வது கேள்வி. சொல் வழங்கும் பகுதி பற்றிய குறிப்புகள். அப்பாவின் தாயை அப்பத்தா. அதுக்கு ஆன்சர்
1 நேருக்கு நேராகவே இருக்குது. செட்டிநாட்டு சொல். தாயை ஆய் என்பது தஞ்சை சொல், இதுவும் சரி. கிணற்றை கேணி என்பது விழுப்புரம். காரணம் காரியம் அட்டகாசம் வடமொழி சொல். 1 2 3 4 சரி. கவித்துவம், சூத்திரதாரி, குழந்தைத்தனம் போன்ற சொற்களுக்கு சரியான பெயரை தேர்க. பெயரடியாக்க பெயர். 10வது கேள்வி. சிதம்பரம் சிரித்தான், டிசம்பர் பூத்தது போன்றன என்ன ஆகுபெயர்கள்? முறையே கூறுக. டிசம்பர் சிரித்தான் என்பது இடவாகு பெயர். சிதம்பரம் சிரித்தான் என்பது இடவாகு பெயர். டிசம்பர் பூத்தது காலவாகு பெயர். அப்போ ஆப்ஷன் இ. 10 கொஷினுக்கும் எத்தனை விடை சரின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.